பரஞ்சோதி ஞானவழி சுவாமிகளின் அகண்டாகாரத்தின் 6ஆம் திருநாள் 6/2/2019 ஆண்டு அவர் இந்த ஸ்தூல உடலை விட்டு நீங்கி 1008 தாமரையிலே ஐக்கியமான நாள். இந்த நாளை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். தைரிய தின விழா அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்கும் போது, பரஞ்சோதி மகானுடைய ஐக்கிய தினத்தை தைரிய தின விழா அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்கும் பொழுது, ஞானவழி சுவாமிகள் அதை என்ன பண்ணாங்க, சத்யோதயத்தின் 7ஆம் திருநாள் அப்படின்னு அதுக்கு ஒரு அருமையான ஒரு பெயரை வச்சு அந்த விழாவை கொண்டாட ஆரம்பிச்சாங்க. ஞானவழி சுவாமிகளுடைய அந்த சூலத்தை ஐக்கியப்படுத்திய பிறகு இந்த சபையில் உள்ள பெரியவர்களால அவருடைய இந்த தைரிய தின விழாவை அகண்டாகாரத்தின் 6ஆம் திருநாள் என்று அழைத்து அதை கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த விழாக்கள்லாம் ஏன் கொண்டாடணும் அப்படின்னாக்கா, அவங்க அதை விரும்புறாங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா இல்லை. விழாக்கள் எல்லாம் ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா, நம்மளையே உயர்த்திக்கிறதுக்காக. ஒரு சாதாரண மனிதனாக பிறந்து ஜெகத் மகா கருவாக பரிமளித்த பரஞ்சோதி மகானையும், ஒரு சாதாரண மனிதனாக பிறந்து தத்துவ விஞ்ஞானி பரஞ்சோதி ஞானவழி சுவாமிகளாக பரிமளித்த அவங்களையும் நம்ம வாழ்க்கையில முன் உதாரணமாக எடுத்துக்கொண்டு நம்மளும் அந்த நிலையை அடையணும் அப்படிங்கிற உத்வேகத்தை நமக்கு நாமே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகத்தான் இந்த விழாவை பார்க்கறத ஒழிய, இந்த விழா கொண்டாடுறதுனால வேற என்ன பயன் இருக்கு அப்படின்னு நல்லா சிந்தனை பண்ணி பார்த்தோம்னா, அவங்க அதை விரும்புறாங்களா? நீயும் நானும் ஒண்ணு, நாயும் நானும் ஒண்ணு அப்படின்னு சொன்ன பரஞ்சோதி மகான், என்ன வணங்கினாலும் ஒண்ணுதான், கல்ல வணங்கினாலும் ஒண்ணுதான், போய் உணர்வை கவனிப்பா அப்படின்னு சொன்ன அந்த பெருங்கருணையாளன் இந்த மாதிரி தன்னை சிறப்பிச்சு ஒரு விழா கொண்டாடணும்னு விரும்புவாரா அப்படின்னு நல்லா சிந்தனை பண்ணி பார்த்தோம்னாக்கா கண்டிப்பாக இல்லை. பரஞ்சோதி மகான் காலத்திலேயே அவர் காலத்துல விழாக்கள்லாம் கொண்டாடுனாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா இதுதான். அந்த உத்வேகத்தை, அந்த புஷ்பா சொன்னாங்களே சார்ஜ் ஏற்றிக்கிறது அப்படின்னு, அந்த மாதிரி அந்த உத்வேகத்தை நமக்கு நாமே உற்சாகப்படுத்தி அதை நமக்குள்ளார உருவாக்கிக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி விழாக்கள் எல்லாமே கொண்டாடிட்டு இருக்கோம். அப்படிங்கிற தன்மையில ஞானவழி சாமிகள் 21/3/1929 ஆண்டு மற்ற விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அவங்க மற்றவர்கள் சொல்லாத ஞானவழி சாமிகளை பற்றிய விஷயங்களை மாத்திரம் சொல்லி சுருக்கமா பேசி முடிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். 21/3/1929 ஆண்டு ஈரோடுல ஒரு பெரிய பெருந்தனக்காரர் உபயா கண்டர் கருப்பாயி அம்மாள் தம்பதிகளுக்கு ஆண் வாரிசே இல்லாத ஏக்கத்துல இருந்த அந்த தம்பதிகளுக்கு குழந்தைய பூபதி என்ற ஏற்பெயரோட அவர் பிறந்தாரு. இளமையிலிருந்தே மிக ஆன்மீக தாகம் உள்ள, ஏன்னா அவங்க பரஞ்சோதி பரம்பரையில எப்படி வந்தாரு அப்படின்னாக்கா, பூர்வ ஜென்ம வாசனை அந்தஸ்து இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு காரணம். காமாட்சி அம்மன் கோவில் பரம்பரை ட்ரஸ்டி, சொந்தமாக கோவில் நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு குடும்பத்துல பிறந்தவர் அவரு. நிலைமையிலேருந்தே காலையில எழுந்து சிவபுராணம் இந்த மாதிரி தேவாரம் திருவாசகம் இதெல்லாம் படிக்காம காலை உணவே அருந்த மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு குடும்பத்துல அவர் பிறந்த ஞானவழி சுவாமிகள். இயற்பெயர் பூபதி. அவரு இளமையிலேருந்தே இந்த ஆன்மீக தாகத்தோடையே அந்த சூழல்லையே வளர்ந்ததுனால மிக இயக்கத்தோடையே தன்னுடைய இளமை பருவத்தை கழிக்கிறாரு. அதிகமாக படிக்கல, என்ன 8வது வரைக்கும் தான் படிச்சாரு. 8வது வரைக்கும் தான் படிச்சாரு. அதுக்கப்புறம் படிக்கல. ஒரு பெரிய பெருந்தனக்காரரோட குடும்பம், பெரிய பணக்கார குடும்பம் அப்படிங்கிறதுனால அவர் படிப்பை இந்த அடயோகம், அந்த வயசுலயே 8வது படிக்கிற வயசுலயே அடயோகம், படம் வரைகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபாடு அதிகமா ஆனதுனால படிப்பை விட்டுட்டாரு. அவங்களும் ஒன்றும் சொல்லலை, ஒரே செல்ல குழந்தை அப்படிங்கிறதுனால
அந்த குடும்பத்திலேயே அதை வந்து அலோவ் பண்றாங்க. இளமையிலேருந்து படம் வரைகிறது, ஆர்டிஸ்ட். இந்த படம் அங்க இருக்கு பாருங்க, அந்த சின்னதா ஒரு படம் வச்சிருக்கேன்னா மகான் பக்கத்துல, அது அவர் வரைஞ்சது. ஆனா கீர்த்தனான்னு கையெழுத்து போட்டிருப்பாரு. ஆனா அது மாதிரி அவர் வரைஞ்சது. இது மாதிரி படங்கள் வரைகிறதுல மிகப்பெரிய எக்ஸ்பர்ட் அவரு. என்ன, சின்ன வயசுல இருந்தே தேவாரம், திருவாசகம், சித்தானந்த பாரதி, பாரதியார் பாடல்கள், தாய்மானவர்கள் பாடல்கள், பதினெண் சித்தர் பாடல்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் படிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இயல்புலேயே அவர் ரத்தத்திலேயே ஊறி போச்சு. 1956ஆம் ஆண்டு திருவண்ணாமலையில ரமணாசிரமத்துக்கு சென்று அங்க நான் கடவுள் அப்படிங்கிற ஒரு சிறிய எளிமையான புத்தகம், அதை நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கிறாரு. படிச்ச போது இது நான் யார் அப்படிங்கிற சம்பாஷணை வந்து அவர் உள்ளத்துல ஆழமா பதிஞ்சு போயிடுது. 1957ஆம் ஆண்டு தன்னுடைய பூஜை அறையில டெய்லி பூஜை பண்ணக்கூடிய பழக்கம் இருந்தனால தன்னுடைய பூஜை அறையில உட்காந்து பூஜை செய்துகிட்டு இருக்கும் போது இந்த சம்பாஷணை ஆட்டோமேட்டிக்கா சந்தர்ப்பமா அவர் உள்ளத்துல தானா உருவாயிடுச்சு. உருவானோன்னா அவர் மூலாதாரத்திலிருந்து ஏதோ ஒரு உணர்வு சாரசாரத்துல நிரம்பி அந்த பேரானந்த பரவசத்துல மூழ்கி அவர் பாட்டுக்கு அப்படியே உட்கார்ந்துருக்காரு. அவங்க வீட்டுல வந்து இவர் பூஜை பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு தன்மை இருக்கிறதுனால அவர் எப்பதான் வரட்டும், வரும்போது வரட்டும் அப்படின்னு விட்டுட்டாங்க. 11-12 மணிக்கு மேல காலையில பூஜைக்கு போனவர் 11-12 மணிக்கு மேல அந்த சுயநிலைவுக்கு வந்து வெளியில வந்து வரும்போது வீட்டுக்காரவங்க டிஃபனா சாப்பாடா, ஏன்னா 2 கட்ட நேரத்துல வெளியில வராரு அப்படிங்கிற போது அது மாதிரி கேட்டதாக அவருடைய வாழ்க்கை வரலாறுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஆக அந்த அளவுக்கு ஒரு பரவச நிலைய அடைஞ்ச அவங்க சங்கீதத்துல பெரியவர். பாட்டு பாடுவாரு, வாய்ப்பாட்டு, கர்நாடக மியூசிக், மேளம் வாசிப்பாரு, போட்டோகிராஃபில எக்ஸ்பர்ட். என்ன, ஒரு போட்டோகிராஃபி ப்ரொஃபஷனலா பண்றவனுக்கு கூட இந்த மாதிரி எடு அந்த மாதிரி எடு அப்படின்னு ஐடியா கொடுக்கக்கூடிய அந்த அளவுக்கு அறிவாற்றல் கொண்டவர். அது மாதிரி அவருடைய வாழ்க்கை முறையே நமக்கெல்லாம் பாடமாக வகுத்து வச்சுட்டு போனவர் அவரு. பழனி மலை அடிவாரத்தை யாருமே இது வரைக்கும் அங்க பிரதட்சணை பண்ணல, இவர் ஒருத்தர் தான் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு பக்தியில ஒரு பெரிய பழனிமலை மேல அடிவாரம் மேல வந்து அங்க பிரதட்சணை பண்ணியிருப்பாங்க. அடிவாரத்தை யாரும் அங்க பிரதட்சணை பண்ணதில்லை, பண்ணவும் முடியாத ஒரு விஷயம். அவருடைய பக்தியின் தீவிரத்தினால, அந்த மன உறுதியினால அது அவரால் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிறதுனால அந்த வேகம் வந்து என்ன பண்ணுச்சு, இளமையிலேருந்தே அந்த கடவுளை அடையணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கமா உருவெடுத்ததுனால சந்தர்ப்பமா 1963 23/8/1963ஆம் ஆண்டு சுப்பிரமணிய ஐயர் அப்படிங்கிற ஒரு இவருடைய இயக்கத்தெல்லாம் தெரிஞ்சதுனால, பாப்பா உனக்கு வந்து ஒரு சரியான குரு வந்திருக்காரு கோயம்புத்தூர்ல அப்படின்னு அழைச்சிட்டு போய் பரஞ்சோதி மகான்ட்ட அறிமுகம் பண்ணி வச்சு அந்த உபதேசத்தை வாங்கி கொடுக்குறாரு. பரஞ்சோதி மகான் இவரை பார்த்த உடனே, நான் உன்னை ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன், நீ தான் லேட்டா வர்ற அப்படின்னு கட்டு தெளிவு அரவணைச்சு அந்த உபதேசத்தை கொடுத்துருக்காங்க. ஆக என்னால 63ஆம் ஆண்டு அந்த உபதேசம் பெற்றவர் ஒரு 2-3 வருடங்களையே பரஞ்சோதி மகான் என்ன பண்றாரு, நீ இனிமே உபதேசம்லாம் கொடுத்து இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்னு அனுமதி வழங்கினதுக்கு பிற்பாடு ஈரோடுல சபையை ஆரம்பிச்சு எளிமையான முறையில உபதேசத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நாமக்கல்ல வந்து பரஞ்சோதி மகான் ஒரு தடவை வந்தபோது அங்க சாரட் வண்டியில பரஞ்சோதி மகான் அலங்கரிச்ச சாரட் வண்டியில ஊர்வலமா அழைச்சிட்டு வரும்போது பரஞ்சோதி ஞானவழி சாமிகள் கீழே நின்றுட்டு இருக்கும்போது பரஞ்சோதி மகான் என்ன சொல்றாரு, வாப்பா நீ வா அப்படின்னு மேல அழைச்சி தனக்கு சரிசமமா அந்த ஊர்வலத்துல உட்கார வச்சு அழைச்சிட்டு போனாரு. இப்படி சூசகமாக என்ன பண்றாரு பரஞ்சோதி மகான், எனக்கு அடுத்தது இவர் தான் அப்படிங்கிறத உணர்த்திட்டு தான் போயிருக்காரு. அவரு சிஷ்ய பிள்ளைகள்கிட்ட, இவர் ஞானிகளுக்கெல்லாம் ஞானி, ஞானவழி சாமிகள் ஞானிகளுக்கெல்லாம் ஞானி, இவரை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு அப்படின்னு சிஷ்ய பிள்ளைகிட்டே சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஞானவழி சாமிகளோட சிறப்பை பரஞ்சோதி மகான் வாழ்ந்த காலத்திலேயே
எனக்கு அடுத்தது இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கு இன்னொரு சாட்சியே இருக்கு. இப்ப சமீபத்துல மலேசியால ஞானி அப்படிங்கிற குரு இறந்த விஷயத்த, ஐக்கியமான விஷயத்த வந்து நம்ம வாட்ஸ்அப்ல தெரியப்படுத்தி இருந்தோம். அவர் வந்து இந்த ஞானி அப்படிங்கிறவர் வந்து பிறவியிலேயே பேச்சு வராதவர். பிறவியிலேயே பேச்சு வராது. பிறவியிலேயே பேச்சு வராதவருக்கு பரஞ்சோதி மகான் உபதேசம், பரஞ்சோதி மகான் அந்த ஞானியோட தந்தை வந்து பரஞ்சோதி மகானுடைய சிஷ்யர். அதனால இவரு ஞானிக்கு அந்த பரஞ்சோதி மகான் உபதேசம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணதுனால அவருக்கு பேச்சு வந்தது. பேச்சு வந்ததுனால அவர் பரஞ்சோதி மகான் மேல மிக தீவிரமான பக்தி கொண்ட அந்த ஞானி அப்படிங்கிறவரு சந்தர்ப்பமா இந்தியா வரும்போது, பரஞ்சோதி மகான் இருந்தபோது மலேசியா, சிங்கப்பூர்ல இருந்து அதிகமான உணர்வாளர்கள் வந்து அவரை பார்த்துட்டு போவாங்க. அப்போ வந்து பார்த்துட்டு போகும்போது ஞானி, ஐயா சாமி நீங்க வந்து இருக்கீங்க இப்போ, நாங்க எல்லாம் இந்தியா வந்து அவங்கள பார்க்குறோம். உங்களுக்கு அப்புறம் யாரை பார்க்கறது? எனக்கு அப்புறம் ஞானவழி சாமிகளை பாருங்க. எனக்கு அப்புறம் ஞானவழி சாமிகளை பாருங்க. அவர் சரியான வழிகாட்டுதலை உங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்னு பரஞ்சோதி மகனாலேயே அடையாளம் சொல்லப்பட்டவர் தான் நம்ம பரஞ்சோதி தத்துவ தவிஞானி பரஞ்சோதி ஞானவழி சாமிகள். இதை அந்த ஞானி அப்படிங்கிறவர் தன்னுடைய ஸ்பீச்சில் ஞானவழி சாமிகள் வந்து மலேசியா சென்றிருந்த போது அங்க சத்சங்க கூட்டம் நடக்கும்போது இந்த விஷயத்த வந்து ரெக்கார்டு பண்ணியே பேசியிருக்கார் ஞானி. அதனால எதுவுமே மறைக்கப்பட்டதில்லை. பரஞ்சோதிமான் மறைந்த பிற்பாடு எல்லா ஞான குருமார்களும் ஒன்று சேர்ந்து ஞானவழி சாமிகளுடைய தலைமையை ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கு ஆதாரம்லாம் இருக்கு. இருந்தாலுமே அதுக்கு பிற்பாடு ஏதோ ஒரு காரணங்களால அவங்கவுங்க பிரிஞ்சு பிரிஞ்சு சத்சங்கத்தான் சபையை நடத்த ஆரம்பித்தாங்க. அப்படிங்கிறதுனால இந்த ஞானவழி சாமிகள் வந்து தன்னுடைய வாழ்நாள் முழுக்க எப்போதுமே இந்த நாய் உன்னுடைய கருத்தை உன்னோட மூச்சு நிக்கிற வரைக்கும் ஊழையிட்டுட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு இணங்க தன்னோட இறுதி மூச்சு நிக்கிற வரைக்கும் இந்த சபைக்காகவும் இந்த பிரச்சாரத்துக்காகவும் தன்னுடைய உடல் பொருள் ஆத்மா எல்லாத்தையுமே அர்ப்பணிச்சு தான் வாழ்ந்தாங்க. அப்படி வாழ்ந்துட்டு இருந்த ஞானவழி சாமிகள் எப்ப தன்னுடைய பூத உடலை ஐக்கியப்படுத்தி 1008 தாமரைகளை ஐக்கியமானாங்க அப்படின்னு பார்த்தா 6/2/2019 ஆண்டு. அதனால இந்த விழாவில் வந்து அந்த பரஞ்சோதி ஞானவழி சாமிகளுடைய நினைவை போற்றும் விதமாக அவங்களுடைய சேவையை நினைவு கூர்ந்து இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்ற சந்தோஷத்தோடு செலிக்கட்டு விவசாயம், சீர்படும் நிர்வாகம், நிலவட்டம் பொன்சிருப்பு, உலக மக்களின் முகலி எல்லாம் வளர்க ஆன்மீகம், வாழ்க வாழ்வாங்க அப்படின்னு சொல்றோம். வளர்க ஆன்மீகம், ஏன் ஆன்மீகம் வளர்ந்துதான் ஆகணுமா? வளராம இருக்கக்கூடாதா? எதுக்காக வளரணும்? எல்லாரும் சொல்றீங்களா வளர்க ஆன்மீகம், வளர்க ஆன்மீகம். ஏன் வளரணும் ஆன்மீகம்? வளராட்டி தான் என்ன? அதுக்கு ஒரே பதில் வாழ்க வாழ்வாங்க. அதுக்கு ஒரே பதில்னா வாழ்க வாழ்வாங்க. வாழ்வாங்க வாழணும்னா ஆன்மீகம் வளரணும். வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையில் தெய்வத்தில் வைக்கப்படும். அப்போ வாழ்வாங்கு தான் வாழணும் அப்படிங்கிறாரு. யார் சொல்றா? வள்ளுவர். வாழ்வாங்கு வாழணும்னா என்ன வளரணும்? ஆன்மீகம் தானே வளரணும். ஆன்மீகம் வளர்ந்தா தானே வாழ்வாங்க வாழ முடியும். அப்ப வாழ்வாங்கு வாழ்றதுக்கு இந்த ஆன்மீகம் எவ்வாறு பயன்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுல ஒன்றும் தப்பு இல்லையே, இல்லையா? ஆகையினால வாழ்வாங்கு வாழ்றதுக்கு ஆன்மீகம் தானே பயன்படுது. ஆன்மீகம் பயன்படுது அப்படிங்கும் போது இந்த ஆன்மீகங்கிறது என்ன? முதல்ல என்ன ஆன்மீகங்கிறது என்ன? அந்த ஆன்மீகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுழிமுனைய சந்தர்ப்பமா ஒரு நாளைக்கு 2 முறை ஒரு அரை மணி நேரம் பயின்று கொண்டே வந்தோம்னா, பயிற்சி செய்து கொண்டே வந்தோம்னா என்ன நடக்குது? அங்க என்ன நடக்குது? அறிவு எல்லை இல்லாத பெருக்கம், எல்லை இல்லாத சொல்ல முடியாத அளவுல அறிவு பெருக்கம் ஏற்படுதா இல்லையா? அந்த அறிவு பெருக்கம் ஏற்படுறதுனால என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம்? வாழ்க்கை நோக்கத்தை என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். வாழ்க்கை நோக்கம் என்ன? அடுத்தவ புகழ்ந்தா சந்தோஷப்படுறோம், அடுத்தவ திட்டுனா வருத்தப்படுறோம்,
இது அடுத்தவனுக்காக வாழ்றதா வாழ்க்கை நோக்கமா? வாழ்க்கை நோக்கம் என்ன முதல்ல? வாழ்க்கை நோக்கம் அப்படின்னு என்ன அப்படின்னு நல்லா சிந்தனை பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா, அறிவையும் ஆற்றலையும் பயன்படுத்தி நிம்மதியாக வாழ்றது தானே வாழ்க்கை நோக்கமா இருக்க முடியும். வேற என்ன வாழ்க்கை நோக்கமாக இருக்க முடியும்? வேற ஏதாவது வாழ்க்கை நோக்கமா இருக்க முடியுமா? நல்லா சிந்தனை பண்ணி பாருங்க. அறிவையும் ஆற்றலையும் பயன்படுத்தி நிம்மதியா இருக்கிறது தானே வாழ்க்கை நோக்கம். அப்ப அது நிம்மதியாக இருக்கிறது தானே இந்த தியானம் சொல்லி தருது. அப்ப வாழ்க்கை நோக்கம் அப்படிங்கிறது எப்படி நமக்கு கிடைக்குது? இந்த ஆன்மீகத்தினால. இந்த ஆன்மீகத்தினால இந்த நெற்றிக்கண்ணை திறந்ததுனால, இந்த தியானத்தை சுழிமுனையில பயில்றதுனால, நமக்கு வாழ்க்கை நோக்கம் என்னது அப்படிங்கிறது அறிவு பிரகாசம் ஏற்பட்டதுனால, வாழ்க்கை நோக்கம் இன்னதுதான் அப்படிங்கிறத நம்ம ஐயன் திரிபுர சந்தேகம் இல்லாம தெரிஞ்சுக்கிட்டதுக்கு எது உதவுது? வாழ்க்கை நோக்கமே தெரியாம வாழ்ந்து என்ன பயன்? ஆகையினால வாழ்க்கை நோக்கம் என்ன? அறிவையும் ஆற்றலையும் பயன்படுத்தி நிம்மதியா வாழ்றதான. அப்படி இந்த நிம்மதியா இந்த தியானத்தை பயின்று வாழும்போது நிர்வாகத்துல லாபம் கிடைக்குது நிறைய பேருக்கு. முதல்ல இருந்ததை விட இப்ப வியாபாரம் பரவாயில்லைங்க தியானம் ஆனதுக்கு அப்புறம். நிறைய பேர் சொல்றதை கேட்கிறோம். இல்லையா? சின்ன சின்ன வியாதிகள்ல இருந்து தீர்க்க முடியாத வியாதிகள்ல இருந்து விடுதலை கிடைக்குதா இல்லையா? உதாரணத்துக்கு 15 வருஷமா தூங்காதவங்க தூங்கி இருக்காங்க நம்ம சபையில வந்து தியானம் வாங்கி. நம்ம சபையில வந்து தியானம் வாங்கி 15 வருஷமா தூங்காதவங்க தூங்கி இருக்காங்க அப்படிங்கும்போது, இது எல்லாமே எதனால நடக்குது அப்படின்னு நல்லா சிந்தனை பண்ணி பார்த்தோம்னாக்கா, இந்த தியானத்தினால தானே நடக்குது. அப்படி நடந்தாலுமே அது அவங்களுடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் பொறுத்தது. இது எல்லாத்துக்குமே நடக்காது. இப்ப நடக்கக்கூடிய நன்மைகள் வந்து அவரவர்களுடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் பொறுத்ததே ஒழிய, தியான வாகனம் எல்லாத்துக்குமே இந்த நன்மைகள் கண்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இந்த நன்மைகள் கிடைச்சாலும் இந்த இந்த நன்மைகள்லாம் கிடைச்சிருச்சு போதும், நம்ம வந்து இந்த தியானத்தினால என்ன பலன் கிடைக்கணுமோ அது கிடைச்சிருச்சு அப்படின்னு தியானத்தை விட்டுறக்கூடாது. அதான் தியானத்தினுடைய நன்மைகள் வந்து அளவிட முடியாதது, அளப்பெற முடியாதது அப்படிங்கிறதுனால இந்த தியானத்தை விட்டுட்டோம் அப்படின்னாக்கா என்ன ஆகும்? நம்ம ஏமாந்து போனவங்கள ஆயிடும் அப்படிங்கிறதுனால இது சின்ன சின்ன நன்மைகள் கிடைச்சாலும் என்ன பண்ணணும் நம்ம அதை சரி சத்தா இன்னமும் மேல் நோக்கி பயணிப்போம், நம்மளுடைய குறிக்கோளை இலக்கு அடையிற வரைக்கும் தியானத்தை நிறுத்த வேண்டாம் அப்படின்னு தியானத்தை தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கவங்க தான் அறிவாளிகள், புத்திசாலிகள். அப்படிங்கிறதுனால அருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை திருக்குறள். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைங்கிறத அப்புறம் பார்ப்போம். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படிங்கும்போது என்ன சொல்றாங்க? நிறைய பொருள் பணத்தை சேர்க்கணும், பேங்க் பேலன்ஸை ஏற்றணும், அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு இந்த உலகம், அப்படி இல்லாட்டி உங்களுக்கு இந்த உலகம் சொந்தம் இல்லை அப்படின்னு தானே உறவு எழுதியிருக்காங்க திருக்குறளுக்கு. ஆனா நிறைய பொருள் இருக்கவன் நிம்மதியா இருக்கானா? நல்லா சிந்தனை பண்ணி பாருங்க. போன வருஷம் கணக்கு மார்ச் மாசம் கணக்கு முடிச்சாச்சு, 15 லட்சம் ரூபாய் லாபம் வந்தது. இந்த வருஷம் கணக்கு முடிக்கிறது பார்த்தா 12 லட்சமா குறைஞ்சி போச்சு. எங்க 3 லட்சம்? கை இப்படித்தான் போகுது இப்படி போதா? போகல. அப்போ நிறைய பொருள் இருக்கு, பணம் இருக்கு, பெரிய கோடீஸ்வரனா இருக்கான், அவனுக்கு உயிர் ஆபத்து இருக்கிறதால குண்டு தொலைக்காத காரில் தான் போறான். நிம்மதி எங்க இருக்கு? அங்க எந்த நேரம் உயிர் போகுமோ அப்படின்னு பயத்தோடயே வாழ வேண்டியதா இருக்குங்கும் போது நிம்மதி எங்க இருக்கா? அப்போ இத பொருள் அப்படின்னாக்கா என்ன அப்படிங்கிறத நல்லா சிந்தனை பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா, அந்த சிந்தனையின் முடிவுல என்ன கிடைக்குது? வாழ்க்கையின் பொருள் என்ன அப்படிங்கிறது கிடைக்குதா இல்லையா? காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படிங்கிறார் பாரதியார். காக்கை குருவிலாம் என்ன பண்ணுது? காலையில எழுந்த உடனே காக்கா என்ன பண்ணுது? குளிச்சுட்டு இறை இட கிளம்புது, தேவையான அளவுக்கு சாப்பிடுது. நம்மள மாதிரி ருசியா இருக்குன்னு போட்டு திணிச்சியா சாப்பிட்றோம்? தேவையான அளவுக்கு சாப்பிடுது, சாப்பிட்டுட்டு மிச்சத்தை எடுத்துட்டா போட்டுட்டு போயிடுது. அது பாட்டுக்கு போய் சாயங்காலம் ஆச்சுன்னா வீட்டில் போய் அடைஞ்சி நிம்மதியா இருக்கு. என்ன அதை போல நீங்க எல்லாம் என்ன பண்ணணும்? தேவையை நிர்ணயம் பண்ணி வாழ பழகிக்கங்க. ஆசையா இருமீன்
ஈசனோட ஆயனும் ஆசை அறிமீன். ஆசையை வந்து அறுக்கணுங்கிறாங்க. ஈசனை அடையணும் அப்படின்னா, ஈசனை அடையணுங்கிற அந்த ஆசை கூட இல்லாத நிலைதான் என்ன நிலை? அந்த உயர்ந்த ஆன்ம நிலை. இந்த உயர்ந்த ஆன்ம நிலை என்ன? ஆசை அறிமீன், ஆசை அறிமீன், ஈசனோட ஆயனும் ஆசை அறிமீன்னு சொல்லக்கூடிய அந்த ஈசனை அடையணுங்கிற ஆசை கூட இல்லாத அந்த நிலை இருக்க, எண்ணம் இல்லாத ஒரு நிலை. அந்த நிலையில வந்து ஈசனை அடையணுங்கிற ஆசை கூட இருக்காது. அதுதான் உயர்ந்த ஆன்ம நிலை அப்படிங்கிறதுனால ஆறா அவை அவா நிற்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும் திருவள்ளுவர் சொல்றாரு. ஆறா அவா, இந்த அவா வந்து தீராது, பெருகிக்கிட்டே தான் இருக்கும். என்ன அவா வந்து போதும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்கு தோணும்? போதுங்கிற எண்ணம் யாருக்கு தோணும்? என்ன இந்த 5 ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னாரு செல்வராஜ், வருஷம் சுவை நாட்டம் கேள்வி பார்வை அப்படின்னு. இந்த 5 ஃப்ரெண்டுகளையும் அனுபவிக்க வேண்டிய முறைப்படி அனுபவித்து ஐக்கியமூர்த்தி அடைகிறது தானே சபையினுடைய நோக்கம். சபையினோட நோக்கம் வேற என்ன? அனுபவிக்க வேண்டிய முறைப்படி அனுபவிக்கணும். ஆனா அதுல போய் மாட்டக்கூடாது. தாம்பநிலை தண்ணீர் போல என்ன எதையுமே அனுபவிக்க வேண்டாம்னு சொல்லுவேன். அனுபவிங்க, முறைப்படி அனுபவிங்க, அதில் போய் மாட்டாதீங்க. அந்த முறைப்படி அனுபவிச்சு இந்த வாழ்க்கையை நம்ம வந்து இந்த உணர்வோட வாழ்ந்துட்டு இருக்கும்போது சந்தர்ப்பமா அதுல இருந்து விலகி இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு போயிடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து மனசை வெளியில செலுத்த வேண்டாம். மனசு போய் வெளியில போய் இந்த 5 மூலமாக உலகத்தோட சம்பந்தப்பட்டு இன்ப துன்பங்களை அனுபவிக்க வேண்டிய தேவை இல்லை. அப்படிங்கிறதுனால தானே இந்த தியானத்தை பண்ண சொல்றோம். அதனால எப்பப்பெல்லாம் நம்ம வந்து உலகத்தோட சம்பந்தப்படுறோம் அப்படின்னு நல்லா சிந்தனை பண்ணி பார்த்தோம்னாக்கா, ஸ்பரிசம், சுவை, நாற்றம், கேள்வி, பார்வை இது மூலியமா தான் சம்பந்தப்படுறோம் இல்லையா? இதை உள்முகமா திருப்பி பழகிக்கிட்டோம், அந்த உள்முகமா திருப்பி தன்னுடைய யதாஸ்தானத்துல கொண்டு போய் நிறுத்திக்கிட்டோம் அப்படின்னாக்கா, அதுக்கப்புறம் அது வேலையை காமிக்கிறதுக்கு நம்மகிட்ட அந்த வேலையை காமிக்க முடியாது. அதால காமிக்க முடியுமா? ஆகையினால இந்த பச்சைத்திரைன்னாரு, அது செல்வராஜ் சொல்லிட்டாரு. ஸ்பரிசம் எல்லாத்துக்குமே ஸ்பரிசம் தான் காரணம். எல்லாத்துக்குமே ஸ்பரிசம் தான் காரணம். என்ன அதனாலதான் தாவரம் வந்து ஸ்பரிச உணர்வோட இருக்கு. தொட்டா சுருங்கி செடி தொட்டா சுருங்கிக்குது. எதனால? அதுக்கு ஸ்பரிசம் மாத்தனா ஓரறிவு ஸ்பரிசம் மாத்தம் தான் தெரியும் இல்லையா? அது போல எல்லா தாவரங்களுக்கும் அந்த தொடு உணர்வு இருக்கத்தான் செய்யுது. ஸ்பரிசத்தால தான் அதனுடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அப்படிங்கும் போது இப்ப நம்ம பேசுறோம், அது காதுல விழுவுது. அது எப்படி உள்ளார போய் அந்த விஷயத்த வந்து தெரிஞ்சுக்குது? பரிசத்தினாலதான். இதை எடுத்துட்டு போறது பரிசம் தானே. அதனால இந்த ஸ்பரிசம் அப்படிங்கிறது தான் இந்த 5லயே மிக மிக டேஞ்சரான ஒரு விஷயமா இருக்கிறதுனால, அதுதான் இந்த ஒரு பச்சை திரை விலகுனாதான் எல்லாம் போகுங்கிறாரு வள்ளலார். அப்படின்னு அந்த ஸ்பரிசம்ங்கிற திரை, அந்த திரை விலகணும் அப்படின்னாக்கா இந்த ஒரு தியானத்தை விட்டா வேற வழி இல்லை. இந்த இந்த தியானத்தின் மூலமாகத்தான் அந்த மிக உயர்ந்த நிலைய நம்ம வந்து அடைய முடியும். அப்ப ஆன்மீகம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஆன்மா ஆன்மா தானே. ஆன்மா தானே எல்லா உயிரினத்தையும் நீக்கமர நிறைஞ்சு இருந்து அந்த தோற்றத்துக்கும் வாழ்வுக்கும் லயமாகறதுக்கும் காரணமா இருக்கக்கூடிய அந்த தன்மை, அது தத்துவமசின்னு சொல்லக்கூடிய அது நீயாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பரபிரமத்தினுடைய ஒரு சிறு அம்சம் நம்மகிட்ட ஆன்மாவா இருக்கிறதுனால தானே நம்ம இயக்கங்கள்லாம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அந்த ஆன்மா வந்து நமக்கு வர ஆன்மா, நாய்க்கு வர ஆன்மாவா, கழுதைக்கு வர ஆன்மாவா? எல்லாம் ஒரே ஆன்மா தானே. இதை அனுபவபூர்வமா தெரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் போது அது எப்படி கிடைக்குது? இந்த தியானத்தின் மூலமா தானே கிடைக்கும். வேற எந்த தியானத்தின் மூலமாக கிடைக்கும் இல்லையா? இந்த வாய்ப்பு கிடைக்கும் போது என்ன நடக்குது? வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். என்ன வையத்துல வாழ்வாங்கு வாழ்றதான் வானுரையில் தெய்வத்தில் வைக்கப்படுமா? இந்த புவனத்துல வாழ்வாங்கு வாழ்றவன் இப்ப மத்தவெல்லாம் தெய்வத்தில் வைக்கப்படப்பட்டனா அவனா வாழ்வாங்கு வாழலையா? ஆமா, நிச்சயமா இல்லை. நிச்சயமா கண்டிப்பா கிடையாது. எய்நன்றி என்றன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டா உய்வுள்ளே செய்நன்றி கொண்ட மகருக்கு அப்படின்னு வள்ளுவர் படிக்கிறார். என்ன மனிதன் எதுக்காக பிறந்தான்? மனிதன் எதுக்காக பிறந்தான்?
அவனை படைச்சு வாழ்விச்சு அவனை லயமாக்கி கொள்ளக்கூடிய தன்மை உள்ள அந்த ஆண்டவனை பத்தி நினைக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. நினைக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. ஆண்டவனை பத்தி நினைக்காட்டி என்ன? அவன் தானே படைச்சான். படைச்சவனை நினைக்கிறதுக்கு உனக்கு நேரம் இல்லையா? எனக்கு அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு. என்னால சத்சங்கத்துல கலந்துக்க முடியாது, என்னால தியானத்துல ஈடுபட முடியாது அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி இதுல இருந்து விலகி நிக்கிறானே, அவனுக்கு உயிர் உண்டா? உயிர்வுனா என்ன? உயர்ந்த வார்த்தை, வீடு பேரு அடைதலை குறிக்கக்கூடிய வார்த்தை அது. வீடு பேரு அடைதலை குறிக்கக்கூடிய வார்த்தை உய்வு. உய்வு அப்படிங்கிறது வந்து சாதாரணமான வார்த்தைகள் இல்லை. என்ன வீடு பேரு அடைதல் என்ன அப்படிங்கும்போது, தன்னை அறிவு அறிந்தவன் பின்னை பிறப்பில்லை வீடு அவையான அவையார் பாடுறாங்க. அப்போ ஒரு மனிதன் வந்து தன்னை அறியாம அவனுக்கு வந்து வீடு பேரு கிடையாது அப்படிங்கும் போது, தன்னை அறியணும் அப்படிங்கிறது என்ன? இந்த ஆண்டவனுடைய பிரதிபிம்பமா ஆண்டவனுடைய அம்சமாக இருக்கக்கூடிய இந்த உடலின் இயக்கங்களுக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடிய அந்த தன்மைய நம்ம அறியாட்டி நமக்கு என்ன கிடைக்காது? வீடு பேரு கிடையாது. அப்போ அவன் தான் அந்த மாதிரி அறிஞ்சவன் தான் வானுரையில் தெய்வத்தில் வைக்கப்படும். என்ன தெய்வமா இருக்கக்கூடியவங்க கூட நம்ம படைக்கக்கூடிய விஷயங்களை வந்து தெய்வமா இருக்கவங்க வந்து சூக்குமமா வந்து ஏத்துக்கிறதாக ஒரு நம்பிக்கை நமக்கெல்லாம் இருக்கு. ஆனா வையத்தில் வாழ்வான் எப்படி இருப்பான்? அந்த தெய்வத்துக்கு மேல உயர்ந்த நிலையில வைக்கப்படுவான் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. தெய்வத்துக்கும் மேல அப்படி நீ மிக உயர்ந்த நிலையில இருந்தாலும் கூட நீ மனிதனா பிறந்து தியானம் பண்ணணும் அப்படிங்கிறார் பரஞ்சலிமான். தியானம் பண்றதுதான் அது இறைநிலை அடைய முடியும் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லும் போது, இந்த தியானம் வந்து ஒரு சாதாரணமான தியானமா? நல்லா சிந்தனை பண்ணி பாருங்க. புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாய் பல்விருகமாய் கல்லாய் மனிதராய் தேவராய் எல்லா பிறப்பும் பிறஞ்செழுத்தேன் நம்பருமான். தேவர்னு கடைசியா சொல்றாரு. எல்லா பிறப்பும் பிறஞ்செழுத்தேன் நம்பருமான். அப்ப தேவனா பிறந்தால் கூட ஆண்டவனுடைய தன்மை அறியணும், ஆண்டவனுடைய திருவடி அடையணும், என்ன பண்ணணும்? தியானம் பண்ணித்தான் ஆகணும். நீ தேவனா இருந்தாலும் சரி, ஆண்டவனுடைய நிலையை அடையணும்னா மனிதனை பிறந்து தியானம் பண்ணு அப்படின்னு பரஞ்செய்திமான் சொல்றது போல, இந்த தியானம் வந்து ஒரு அந்த மாதிரியான ஒரு தியானம் அப்படிங்கிறதுனால, அப்போ வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையில் தெய்வத்தில் வைக்கப்படும் அப்படிங்கும் போது, இந்த மாதிரியான தன்னை அறிந்த தியானம் பண்ணி தன்னை அறிந்த வாழ்வாங்கு வாழ்ந்த மனிதன் எப்படி இருப்பான்? தெய்வத்துக்கு மேலான நிலையில வானத்துல வைக்கப்படுவான் அப்படின்னு வள்ளுவர் சொல்றதுனால, இந்த இன்றைய தினம் வந்து என்ன தினம் அப்படின்னாக்கா, பரஞ்சோதி ஞானஒளி சாமிகள் தன்னிலை அறிந்த ஒரு பெரிய மகான். தன்னுடைய வாழ்நாளையே இந்த பிரச்சாரத்துக்காக உடலையும் மூச்சையும் அர்ப்பணித்த ஒரு மகான். அவரு தன்னுடைய சூழ உடலை விட்டு இந்த 1008 முதல் தாமரையிலே ஐக்கியமான நாள் அப்படிங்கிறதுனால, அப்போ நம்ம அந்த நிலையை அடையணும் அப்படின்னாக்கா, அவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க? மிக உயர்ந்த நிலையில தான் இருப்பாங்க. அதுல எந்த விதமான சந்தேகமும் யாருக்கு வேண்டாம். கண்டிப்பா பரிபூர்ணமாக இந்த மாதிரி சத்சங்கத்துல நிறைஞ்சே இருக்காங்க. அப்படிங்கிறதுனாலதான் இந்த சத்சங்கம் எல்லாமே உண்மையான உணர்வாளர்களுக்கு பயன்படக்கூடிய சத்சங்கமா, ஒரு முடிவை சொல்லக்கூடிய ஒரு சபையாக இந்த சபையெல்லாம் விளங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். நீங்க எவ்வளவோ ஆடம்பரமான சத்சங்கள் நடக்குது, ஆடம்பரமான சபைகள் இருக்குது. அது எல்லாமே ஆட்டு மந்தைகள் கூட்டம் போலதான். ஆட்டு மந்தைகள் கூட்டம் போலதான். என்ன அதனால அவங்க வந்து முழுமையை தெரிஞ்சுக்க முடியாத ஒரு தன்மையில தான் ஏதோ ஒரு சந்தோஷம், ஏதோ ஒரு தற்காலிக நிம்மதி கிடைக்கிறதுனால அங்க வந்து குழுமி இருக்காங்க, கும்பலா இருக்காங்க, ஏதோ ஒரு கவர்ச்சியினால. இங்க கும்பல் இல்லையா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எல்லாம் தேவையில்லை. இருக்கிற கும்பல் வந்து வந்திருக்கிற ஒவ்வொருமே ஒரு வைரத்துக்கு சமமான உண்மையான ஆன்ம நிலையை எட்டணும் அப்படிங்கிற ஒரு வேகத்தோட விவேகத்தோட வைராக்கியத்தோட இருக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கிறதுனால இந்த சபை ஒரு உண்மையான சபையா தான் இருக்கு அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் யாருக்கும் தேவையில்லை. இந்த சந்தோஷத்தோட நம்ம என்ன பண்ணணும்? இந்த பிரச்சாரத்தை மேன்மேலும் எடுத்துட்டு போய் இந்த சூழல் இருந்தாலும் சரி, இல்லாட்டியும் சரி, இந்த சபையை வந்து
யாராவது பொறுப்படுத்து இந்த சபையை நீண்ட காலத்துக்கு நடத்திட்டு போய் இந்த அருமையான சேவையை உலக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது ஒரு பெரும் கடமையா இந்த நல்ல நாளில் எடுத்துக்கணும் அப்படிங்கிற என்னுடைய வேண்டுகோளை இந்த சந்தர்ப்பத்தில் அவங்க எல்லாத்துக்கிட்டையும் வச்சு இந்த அருமையான சத்சங்கத்தை நிறைவு செய்கிறோம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படுத்தும் நிர்வாகம், இளவட்டும் புன்சிரிப்பு உலக மக்களின் முகங்களில் வளர்க ஆன்மீகம், வாழ்க வாழ்வாங்க. சந்தோஷம், சந்தோஷம், சந்தோஷம்.